படம் முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எந்த ஒரு லிங்க்குமே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவுட் அண்ட் அவுட் ஒரு ஷானர் படம், ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் படம், அது ஒரு ஸ்பூஃப். ஸோ ரொம்ப கிளியராகவே இது இந்த படம் இது மாதிரி தான் இருக்கும்னு ப்ரொமோஷனில் கூட ரொம்ப கிளியராக சொல்லியிருப்போம் இது என்ன மாதிரியான படம் அப்படின்றது. பட் ரெண்டாவது படம் அப்படி கிடையாது. ரெண்டாவது படம் ஒரு முழுக்க காமெடி படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூட கிடையாது தான். இது என்ன ஜானர்னு கேட்டால் பல முறை பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், சொல்கிறது எனக்கே கொஞ்சம் போர் அடிக்குது. பட் இது ஒரு ஜானர் இல்லாத படம், ஜானர் பெண்டர்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போது இதுதான் இந்த படம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணும்போது திடீர்னு வேறு மாதிரி மாறும். சரி ஓகே இதுதான் போட்டிருக்குன்னு நினைக்கும்போது திருப்பி வேறு மாதிரி மாறும். ஸோ அதுதான் அந்த படத்தோட ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறோம். அதுதான் ரொம்ப கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறோம் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் ட்ரை பண்ணிக்க இதுக்கு முன்னாடி யாரும் எனக்கு தெரிஞ்ச சவுத் இந்தியாவில் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணலன்னு நினைக்கிறது. என்னாலும் இப்போ என்னால் சொல்ல முடியல, ஏன்னா அது ஒரு சஸ்பென்ஸ் போர்ஷன் அப்படின்றதுனால. பட் படம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈரம் அப்படின்னு ஒரு படம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கேப்புக்கு அப்புறம் வந்து இந்த படம் வல்லினம் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறேன். ஈரம் கொடுத்ததுக்கப்புறம் ஈரம் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் கொடுத்துருக்கேன், எல்லாருமே பார்த்து ரசித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன படம் வந்து கொடுப்பாப்புல, ஏன்னா ஒரு ஹாரர் ஃபிலிம் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி வந்து ஹாரர் ஃபிலிம் அடுத்து என்ன சார் ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டாங்க. பட் என்ன டிசைட் பண்ணேன்னா கண்டிப்பாக அதில் வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் கொடுக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கும்போது இந்த சப்ஜெக்ட் வல்லினம் அப்படின்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ஜானர். ரொம்ப வந்து ஒரு காலேஜ் ஒரு யூத்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை. அந்த ஒரு ஆசையில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு பண்ண படம் தான். எப்படின்னா ஒரு சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ அதே மாதிரி அந்த படம் பண்ணதுனால அந்த படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து சின்னதாக ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணது தான். ஏன்னா ஒன்ஸ் அதுவும் சேர்ந்து அமைஞ்சால் தான் வந்து அந்த படம் வந்து ஒரு பண்ணதுக்கான நமக்கும் ஒரு சின்ன ஒரு திருப்தி இருக்கும், அதேமாதிரி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். இது ரெண்டுமே வந்து வல்லினம் படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. களவாடிய பொழுதுகள் திரைப்படம், அதை நானே சொல்லக்கூடாது. நிச்சயமாக வந்து என்னுடைய படம் எப்படி இருக்கணும்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்களோ அனைவரையும் வந்து அவங்களுடைய மனநிறைவு தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான அழகி படம் எப்படி கடைசி வரைக்கும் அந்த படம் பார்த்தவங்களுடைய மனசோட வந்து அழிக்க முடியாத ஒரு திரைப்படமாக இருக்கோ அதே மாதிரி என்னுடைய களவாடிய பொழுதுகள் திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு. அது பல தளங்களில் அது மிக முக்கியமாக பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இன்றைக்கி ஆண் பெண் உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தான் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே. படித்தவர்கள் வந்து நிறைய படிக்க ஆரம்பித்த பிறகு தான் ஆண் பெண்குள்ளே மன வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதுக்கு முன்னாடிலாம் பெரிய விவாகரத்து அது இதெல்லாம் இல்லவே இல்லை. இப்போ தான் படிக்கத்தான் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. தொழில்நுட்பம் வளர வளர பல சிக்கல்களை ஆணும் பெண்ணும் சந்திக்க வேண்டியிருக்கு. இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய ஒரு 3 பாத்திரங்களுடைய உள்ளடக்கிய மிக முக்கியமான ஒரு படமாக நான் கையாண்டேன். நீர்ப்பறவைக்கு அப்புறம் இப்போ என்னோடய அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கிற படம் வந்து இடம் பொருள் ஏவல். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, விஷ்ணு, யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தை தயாரிக்கிறது வந்து திருப்பதி பிரதர்ஸ் சார்பாக வந்து தயாரிப்பாளர் லிங்குசாமி இந்த படத்தை தயாரிக்கிறார். இந்த படம் 2014 ஒரு ஜூன் மாதம் போல் திரைக்கு வரும். ஸோ இந்த வருடம் வந்து இந்த புத்தாண்டில் வந்து பெரிய படங்கள் நிறைய படங்கள் வரப்போகுது. அந்த படங்கள்லாம் நான் எதிர்பார்க்காட்டினாலும் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்துடும். அதனால் நான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற என்னோடய இந்த இடம் பொருள் ஏவல் படத்தை நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீரத்துக்கும் வன்முறைக்கும் வந்து ஒரு சின்ன கேப் தான் இருக்குது. நீங்கள் அடிக்கிறீங்களா அல்லது திருப்பி அடிக்கிறீங்களா, இந்த 2 வாரத்துக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய கதை இருக்குது. அதுதான் வந்து கோலி சோடா. மனுஷங்களோட அடையாளத்தை பற்றி பேசும். நம்ம எல்லாருக்குமே ஒரு அடையாளம் இருக்குது. விஜய் மில்டன்னா ஒரு 500 பேருக்கு தெரியும், பிசி ஸ்ரீராம்னா ஒரு 50,000 பேருக்கு தெரியும். ஸோ வாழ்க்கை பூரா என்னோடய ட்ராவல் எல்லாமே அந்த இடத்த ரீச் பண்ணுறதா தான் இருக்கும். என்னோடய அடையாளத்தை வந்து அகலப்படுத்துறதும் ஆழப்படுத்துறதுக்குமான ஒரு போராட்டம் தான் வந்து எல்லோரோட வாழ்க்கை பயணம். அதோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் காரு, சொந்த வீடு, சேலரி, நம்ம போடுற ட்ரெஸ், இதெல்லாம் வந்து அதோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஆக்சுவலாக உள்ளே நம்ம எதுக்கு ட்ரை பண்ணுறோன்னா
நம்மளோட அடையாளத்தை வந்து அகலப்படுத்துறதுக்கும் ஆழப்படுத்துறதுக்கும் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு கேள்வியை முன்னெடுத்து அந்த ஒரு 4 பசங்க அவங்களோட அடையாளத்துக்காக எப்படி போராடுறாங்கன்றது தான் கோலிசோடா. 2013 தமிழ் சினிமா இளம் படைப்பாளர்களுக்கு தன்னோட வாசலை திறந்து வச்சிருந்தது. புது புது கதைக்களத்தோடும் மனசு நிறைய தன்னம்பிக்கையோடும் கோடம்பாக்கத்தை தேடி வந்த பல இளைஞர்களுக்கு தன்னோட வாசலை திறந்து வச்சிருந்தது தமிழ் சினிமா. இதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுறது அவங்க எடுத்த குறும்படங்கள் தான். மறக்கவே முடியாத படங்களை 2013 கொடுத்த இளம் இயக்குனர்களுக்கு ஒரு டிக்கெட்டாக அமைஞ்சதே அவங்க முதல்ல எடுத்த குறும்படங்கள் தான். ஆனால் ஒரு வெற்றியை கொடுத்துட்டா மட்டும் போதாதல்ல, அதை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த இளம் இயக்குனர்கள் 2014 என்னென்ன மாதிரியான படங்கள் எடுத்திருக்காங்கன்றத இப்போ பார்க்கலாம். ராஜாராணி வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ் தான். ரெவென்யூவாகவும் சரி, ரெஸ்பான்ஸாகவும் சரி. என்னோடய அடுத்த படம் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை எப்பயுமே எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் எழுதுறது தான் உண்மையிலே நேர்த்தியாக போய் சேரும். பட் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கேன், ஃபேமிலி ஆடியன்ஸை தொடுற படம் மிக பெருசாக போய் சேரும், அதுக்கான மரியாதை வேறு அப்படின்றத ராஜாராணி மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல குடும்ப படமாக ஒரு ராஜாராணியில் பண்ணாத விஷயங்களை பண்ணணுன்னு நினைக்கிறேன். இப்போ ராஜாராணியில் ஆக்ஷன் கிடையாது, சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில் டைப் கிடையாது. இப்போது அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்குது. இப்போ அடுத்த படத்தில் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம மேலே பெரிய ஒரு பாரத்தை போகிற மாதிரி விஷயந்தான். இது நமக்கு ஒரு பெரிய பயம் தருது. இன்னும் நிறைய உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆஃப் ஃபேக்டராகவும் இந்த விஷயம் இருக்குது. அதனால் அடுத்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படம் கண்டிப்பாக வந்து என்டர்டெயின் பண்ணணும். அது ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக கண்டிப்பாக இருக்கணும். நம்மளுடைய கருத்துக்கள், நம்மளுடைய சிந்தனைகள் எது சொல்கிறதா இருந்தாலும் அது ஒரு பொழுதுபோக்கு ஊடகம் வாயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, என்னுடைய அடுத்த படமும் கண்டிப்பாக ஒரு அவுட் அண்ட் அவுட் த்ரூ அவுட் என்டர்டெயின்மெண்ட் ஃபில்மாக இருக்கும். அதுக்குள்ளே எனக்கான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். சூதுகம் வந்து லைக் ஒரு எதிர்பார்த்தோட மிகப்பெரிய வெற்றி. ஸோ அந்த வெற்றியை நான் திருப்பி அப்படியே ரிப்ளிகேட் பண்ணணும்னு நான் அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஸோ நான் ஜானை ஸ்கிப் பண்ணுறேன். நான் அதுக்கு ரொமான்ஸே பண்ணதில்லை. ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி ஜானை ஸ்கிப் பண்ணுற மூலமாக எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதனால் ஆடியன்ஸும் ஸோ வந்து நீங்கள் ஒரு க்ரைம் காமெடி எதிர்பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் சூதுகம் இப்போ மேலே தரணும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக வேறு ஒன்று தரணும். பட் இது நீங்கள் அந்த எதிர்பார்ப்போட நீங்கள் வர முடியாது. கம்ப்ளீட்டாக நீங்கள் வேறு ஒரு படத்தை நீங்கள் எதிர்பார்த்து தான் வரணும். ஸோ அதுவும் ஆனால் அதே விதத்தில் எந்த விதத்துலையுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூ குறையாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் 2 ஜாயண்ட் ஹீரோஸோட படம் வரப்போகுது. மாஸ் ஹீரோஸ் எல்லாரோட படமும் வெளியாக போகுது. செலிபிரிட்டி டைரக்டர்ஸோட படங்களும் ரிலீஸ் ஆக போகுது. இது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்து செல்லுலாய்ட் வரைக்கும் நம்மளை சந்தோஷப்படுத்தின இளம் இயக்குனர்களும் வரிசையாக விருந்து வைக்க போகிறாங்க. ஆக மொத்தம் 2014 ஒரு சினிமா டமாக்காவே இருக்க போகுது. அதனால என்ன, டிக்கெட் எடுங்க, கொண்டாடுங்க. ஹாப்பி நியூ இயர்.